ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தங்க நகை சேமிக்கிறதுல ரொம்ப பேருக்கு ரொம்பவே கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவை சர்ச் பண்ணுறவங்க யாராக இருப்பாங்க? ஒரு நடுத்தர மக்களாக இருப்பாங்க. ஒரு நடுத்தர மக்களுக்கு தான் இந்த தங்கத்தை சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் ஒரு தேவையும் இருக்கும். இதே வசதியானவங்களோ ரொம்ப பணக்காரவங்களாவோ இருந்தால் டெய்லி பணம் ரொட்டேஷன் ஆகிக்கிட்டு இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா பணத்தை எப்படி சேமிக்கணுங்கிற அந்த ஒரு வீடியோவை பார்க்க மாட்டாங்க. நம்மளை மாதிரி தினக்கூலிகளோ இல்லை மாதம் ஒரு 10,000 20,000த்துக்குள்ளே சம்பளம் வர்றவங்களா இருந்தால் மட்டும்தான் தங்கத்தை வந்து எப்படியெல்லாம் சேமிக்கலாம், நம்மளும் நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல காரியம் செய்கிறதுக்கு நமக்கு தங்க நகை தேவைப்படும் அப்படிங்கிறத சர்ச் பண்ணி பார்ப்பாங்க. சரி, இப்போது நம்ம தங்க நகைகள் சேமிக்க போகிறத ஒரு சாதாரண மனுஷங்களா, அதாவது நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 500 சம்பளம், இப்போ குறைஞ்சபட்சங்கிறது ஒரு 500. ஒரு ஒரு நாளைக்கு ஒரு 1000 சம்பளம் வாங்குறாங்க. ஒரு கொத்தனாராக இருந்தால் ஒரு 1000 சம்பளம், இதே ஒரு டிரைவராக இருந்தால் ஒரு நாளைக்கு ஒரு 1000 சம்பளம் அப்படிங்கிற மாதிரி தினக்கூலிகள் வந்து இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் எப்படி இந்த மாதிரி ஒரு தங்கத்தை வந்து சேமிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். எல்லாருமே நம்மளை மாதிரி ஒரு சாமானிய மக்களாக தான் இருப்போம். இப்போ இன்றைக்கி உங்கள் வீட்டில் வேலைக்கு போயிட்டு வந்து ஒரு 500 உங்கள் கையில் கொடுக்குறாங்க. 500 அவங்க செலவு பண்ணிடுவாங்க. ஒன்று அழுத்து வேலை செய்கிறவங்களா இருந்தால், ஒன்று மது பழக்கம் இருக்கும், சிகரெட்டு பழக்கம் இருக்கும். நம்ம பணம் கேட்டாலும் அவங்க தரமாட்டாங்க. அந்த 500 கண்டிப்பாக அவங்க வச்சுக்கிருவாங்க. ஒவ்வொருத்தவங்க பார்த்திங்கன்னா ஒரு 100 200 ஒரு வண்டிக்கு பெட்ரோல் போடுறதுக்காக செலவுக்கு வச்சுக்கிட்டு மிச்சம் 800 வீட்டில் மனைவி கையில் கொடுக்குறவங்களும் இருக்காங்க. அப்படி அந்த ஒரு 800 நம்ம கையில் வந்துச்சுன்னா வீட்டு செலவுக்கும் யூஸ் பண்ணிவிட்டு தங்கத்தை நம்ம இதில் எப்படி சேமித்து வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ உங்கள் கையில் 800 இருக்குது, என்ன செய்வீங்க? 800 நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மளிகை ஜாமான் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு 100 மளிகை ஜாமான் வாங்குகிறோம் அப்படின்னா, அரிசி எல்லாமே சேர்த்து காய்கறி ஒரு 100 வாங்குவோம், மிச்சம் ஒரு 500 இருக்கும். 500 ஒரு 800 ஒரு 200 போனாலும் மிச்சம் வந்து ஒரு 600 இருக்கும். இந்த 600 அதாவது சமையலுக்கு போக மிச்சம் ஒரு 600 இருக்கும். இதிலையே கரண்ட் பில்லு கட்டணும், நம்ம வந்து வீட்டு வாடகை வீடாக இருந்தால் வாடகை கொடுக்கணும். இப்போ வாடகை வந்து குறைஞ்சது ஒரு 3000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. எங்கள் ஊரில் 3000, கும்பகோணத்தில் குறைஞ்சபட்ச வாடகை பார்த்திங்கன்னா 4000க்கு மேலே தான். 4000னா தான் ஒரு ஒட்டு வீடு அப்படி இருக்கும். இப்போ 5000 ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது ஒரு நாளைக்கு 5000 வாடகை கொடுத்து நம்ம இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. வீட்டு வாடகை கட்டணும், கரண்ட் பில் இருக்குது, வீட்டு வரி கூட தேவையில்லை, வருஷத்தில் ஒரு நாள் தான். வாடகை, தண்ணி, கரண்ட் பில்லு, வண்டிக்கு பெட்ரோல் செலவு, இது எல்லாமே போக நம்ம தங்கத்தை சேமித்து வைக்கிறதே பெரிய படம் இருக்குங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. ஓகே, எந்தெந்த வழிகளில் நம்ம தங்கத்தை சேமித்து வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்ல நான் எப்பயுமே சொல்கிறது தான் நகைச்சீட்டு. எங்கள் அம்மா எனக்கு நகைச்சீட்டு போட்டு போட்டு சின்ன சின்ன பொருளாக வாங்கி கொடுக்கும். ஒரு மாதம் ஒரு மோதிரம், ஒரு 6 மாதம் ஒரு வருஷம் கழித்து ஒரு பிரேஸ்லெட் வாங்கி கொடுத்துச்சு எங்கள் அம்மா. அதுக்கப்புறம் ஒரு 1/2 பவுனில் ஒரு தோடு வாங்கி கொடுத்துச்சு. எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நகைச்சீட்டு கட்டி கட்டி தான் சின்ன சின்ன பொருளாக வாங்கி கொடுக்கும். அதுவே இப்போ என் கல்யாணத்துக்கெலாம் பார்த்திங்கன்னா, கல்யாணம்னாலே பல்காக நகை தேவைப்படும். எனக்கு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 8 பவுன் போட்டாங்க, என் வீட்டுக்காருக்கு 2 பவுன் போட்டாங்க. அப்புறம் சில்லற இந்த மோதிரங்கிறதுலாம் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பவுன் நகை. நான் ஏற்கனவே ஒரு 2 பவுனு நான் கையில் வச்சுருந்தோம். எனக்கு மிச்சம் 8 பவுன் நாங்கள் எடுக்கும்போது எப்படி எடுத்தோன்னு பார்த்திங்கன்னா, எங்கள் அம்மா அந்த காலத்துலேயே எங்களுக்காக ஒரு இடம் வாங்கி போட்டிருந்துச்சு. அதுவும் எங்கள் அப்பாவால் கூட கொஞ்சம் இடம் வாங்க முடியலை, இல்லைன்னா கூடவே இடம் வாங்கியிருப்பாங்க. ஆம்பளை பிள்ளை இல்லாத காரணத்தினால எதுக்கு இடம்னு எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாவை ரொம்ப வாங்க விடாமல் பண்ணிட்டாங்க. அதனால ஒரு இடம் இருந்துச்சு, அதை வந்து கொஞ்சம் ஒரு அரை பாதி விற்றுட்டு எங்கள் அம்மா எனக்கு வந்து கல்யாணத்துக்கு நகை வந்து எடுத்தாங்க. அப்போ நீங்கள் இதிலேருந்து தெரிஞ்சுக்கிறது என்னது, 2வது ஒரு லேண்டு கண்டிப்பாக குறைஞ்ச விலையாக காட்டுக்குள்ளேயே கிடந்தாலும் சரி வாங்கி போட்டு வைங்க. ஒரு காலத்துக்கு அப்புறம் காட்டுக்குள்ளே வீடு கட்டிக்கூடிய நிலமை கண்டிப்பாக வரும். ஏன்னா இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஊரில் அவுட்டரில் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. முந்தி தான் பயந்துக்கிட்டு இருந்தாங்க காட்டுக்குள்ளேயான்னு. இப்போ நிறைய பிளாட்டு போடுறதே காட்டை தான், விவசாய நிலத்தை தான் காடாகவே ஆக்குறாங்க. அப்படி யாராவது விற்றா வாங்கி போட்டு வச்சுக்கோங்க கொஞ்சம் விலையில். கொஞ்சம் வருஷம் ஆகும்போது ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துலேயே விலை ஏறிடும்.
அப்போ உங்கள் பொண்ணுக்கு கல்யாணமோ இல்லை ஒரு படிப்பு செலவுக்கோ நீங்கள் அதை வந்து விற்றுக்கிறலாம். முக்கியமாக நம்ம இப்போ கோல்டு பற்றி பேசுகிறதுனால தான் நான் சொல்கிறேன். இப்போ நகைச்சீட்டு எப்படி கட்டணும்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 500 மாதம் ரூ. 10,000 வரைக்கும் நகைச்சீட்டு கட்ட வேண்டியது இருக்குது. நகைச்சீட்டில் உங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு செய்கூலி சேதாரம் கிடையாது. இப்போ இன்றைக்கி நான் நகைச்சீட்டு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு வருஷம் கழித்து நகை வாங்க போகிறேன். இன்றைக்கி ஒரு பவுனு ஒரு 6,500 இருக்குது அப்படின்னா, ஒரு வருஷம் கழித்து பவுனு 7,000 விற்றாலும் நமக்கு இன்றைக்கி நிலைமைக்கு நம்ம இன்றைக்கி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சீட்டு போட்டிருப்போம்ல, அதில் என்ன விலை கொடுத்து நம்ம வாங்குகிறோமோ சீட்டு கட்ட ஆரம்பிக்கிறோமோ அதே விலையில தான் நமக்கு நகையை கொடுப்பாங்க. இன்னொன்று வந்து நகைச்சீட்டு கட்டும்போது கிஃப்டெல்லாம் நிறைய கொடுப்பாங்க. அது லாபம் இருக்காமையா அவங்க கட்டுறாங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறது அது அவங்களுடைய இஷ்டம். நமக்கு நம்மளால் பல்காக பணம் கொடுத்து வாங்க முடியாதனால நம்ம சீட்டு கட்டி வாங்குகிறோம். ஃபஸ்ட்டு செய்கூலி சேதாரம் கிடையாது. நம்ம என்ன விலைக்கு சீட்டு கட்ட ஆரம்பிக்கிறோமோ அதே விலைக்கு முடியும் போது வாங்கிக்கலாம். ரூ. 500 எங்கே ஒரு ரூ. 500 நம்மளால் சேமித்து வைக்க முடியாது? நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுறோம்ல வீணா. இந்த துணிமணிகளெல்லாம் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க? துணிமணியெல்லாம் ஒருத்தர் வீட்டில் பார்த்தா அப்படியே ஒரு ரூம் ஃபுல்லாக ஒரு ஒரு பீரோ 2 பீரோ 3 பீரோ பீரோ பத்தாதுன்னு ஒரு பீரோ வரும். எதுக்குங்க பீரோ வாங்குறீங்க அப்படின்னா, துணிமணி விற்க இடங்கள் இல்லைங்க. எதுக்குங்க அவ்வளோ துணி வாங்குறீங்க? துணிமணியில் காசையே போடாதீங்க. இந்த மாதிரி ஒரு 2,000 ஒரு சேலை வாங்க போகிறீங்களா? எதுக்கு 2,000 சேலை? 1,000 சூப்பர் சூப்பர் சேலையாக இப்போ விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. 1,000 எதுக்கு? போன வருஷம் தீபாவளிக்கு நான் வாங்கின சேலையோட விலை 500 தான். இன்னுமுமே என் வீட்டுக்கார்ட்ட நான் 500 மேலே சேலை வேணான்னு சொல்லிடுவேன். எனக்கு ஆசை இருக்கும், ஆனால் என் நிலைமை என்னையே தடுக்கும். புரியுதா உங்களுக்கு? எனக்கு வந்து என்னுடைய நகைகளெல்லாம் மீட்கணுங்கிற ஒரு ஆசை எனக்கு இருக்கும்ல. அப்போ புதுசாக நகை வாங்க முடியலைனாலும் இந்த 500 எங்க நகை எனக்கு புதுசாக வாங்க வேண்டாம், என் நகையை வச்ச நகையை திருப்புறதுக்காக எனக்கு ஒரு ஐடியா சொல்லுங்கன்னு கேட்குறீங்களா? இப்போ 500 கட்டி புதுசாக நகை சீட்டு கட்டுறவங்க அதை வந்து ஏன் உங்களுடைய அந்த நகை வாங்கின கடனில் கட்டிக்கிட்டே வாங்களேன், வட்டியாவது குறையும். உங்கள் முதல்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும்ல. மாதம் ஒரு 1000 ஒரு வீட்டில் ஒரு அப்பா வேலை பார்ப்பாங்க, ஒரு மனைவி வேலை பார்க்குறவங்க இருப்பாங்க, ஒரு மகனோ மகளோ ஒரு வீட்டில் எல்லாருமே வேலை பார்க்குறவங்க இருந்தாலும் ஒருத்தருடைய சம்பளத்தை செலவு பண்ணிவிட்டு மிச்சம் 3 பேருடைய சம்பளத்தை சேர்த்து வைக்கலாம்ல. நீங்கள் சொல்லுவீங்க தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் செலவு இருக்கும். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் செலவு இருந்தாலும் அவங்க பாதிக்கு செலவு பண்ணிவிட்டு பாதி சேமித்து வைக்க முடியாதா? அந்த மாதிரி கூட திருப்பலாம். இப்போ ஒரு அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க, 2 பெண் குழந்தைகளும் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த ஒரு பணத்தை வந்து அவங்களுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அவங்க இப்போ ஒரு 10,000 சம்பளம் வாங்குறாங்க உங்கள் பொண்ணு அப்படின்னா ஒரு 5,000 அவங்களுக்காக நீங்கள் மாதம் சேமித்து வைங்க. 5,000 உங்கள் வீட்டு செலவுக்கு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம இப்போ உள்ள காலத்தில் பொம்பளை பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும், ஒரு நகை வாங்கி கட்டி கொடுக்கவும் முடியும். நீங்கள் எங்கள் நகை வாங்கி பிள்ளைகளை கட்டி கொடுக்கறதுக்கு படிக்க வச்சிருவேன்னு சொல்கிறீங்களா? நீங்கள் படிக்க வச்சாலும் அந்த பிள்ளையை சம்பாரித்து அவங்களே நகை எடுத்துக்கிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் செய்யலாம். அடுத்து வந்து 3வது பாயிண்ட், போஸ்ட் ஆஃபீஸில் பணத்தை போட்டு வைங்க. போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள வட்டி விகிதம் யாருக்குமே தெரியறதில்ல. நீங்கள் நினைக்கிறீங்க போஸ்ட் ஆஃபீஸில் வட்டி கம்மிங்கன்னு, அப்படியே கிடையாது. பொம்பளை பிள்ளைகளுக்காக செல்வ மகள் சேமிப்பு திட்டம்னு இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸில் போய் கேளுங்க, மாதம் 200 சேமிப்பு திட்டம் இருக்குது, 100 கூட இருக்குது. உங்கள் பிள்ளைக்கு 1 வயசு 2 வயசாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 20 வருஷத்துக்கு போட்டு வைங்களேன். அந்த பிள்ளை ஒரு கல்யாணத்துக்கோ, நீங்கள் கல்யாணத்தையே விட்டுருங்க, கல்யாணத்துக்கு கூட வேண்டாம், அந்த பிள்ளை ஒரு படிப்புக்காவது செலவாகுமா ஆகாதா? அந்த மாதிரி கூட செல்வ மகள் சேமிப்பு திட்டம்னு இருக்குது. இதில் வந்து போட்டு வைங்க. 2வது வந்து இப்போ 3 பாயிண்ட் சொல்லியாச்சு. 4வது பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃப்ளாட்டுலலாம் நகை போடுறாங்கல்ல, ஃப்ளாட்டு வாங்கி போட்டு ஒரு 5-6 வருஷம் கழித்து அது ஒரு முதலாக போயிடும். அதுலேயுமே நீங்கள் சேகரித்து நகையெல்லாம் வாங்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் இருக்குது. இனி வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நான் உங்களுக்கு அந்த டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.